நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். டெல்லியில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தியை சந்தித்து புதுவை வளர்ச்சிக்கு கூடுதல் நிதியை மத்திய அரசு ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தியதாக முதல்வர் ரங்கசாமி கூறினார். இது தொடர்பாக முதல்வர் ரங்கசாமி கூறுகையில், டெல்லிக்கு சென்று அகில இந்திய காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தியை சந்தித்து பேசியதாகவும், மேலும் அவரை மரியாதை நிமித்தமாகத்தான் சந்தித்து பேசினேன் என்றும், மேலும் புதுவை வளர்ச்சிக்கு தேவையான கூடுதல் நிதியை மத்திய அரசு ஒதுக்கி உதவ வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக் கொண்டதாகவும் கூறிய அவர், தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் சிதம்பரம் காஷ்மீர் சென்றுள்ளார். அவர் டெல்லி திரும்பியவுடன் அவரை நேரில் சந்தித்து புதுவை மாநில வளர்ச்சி குறித்து ஆலோசனை நடத்த உள்ளேன் என்றும், மேலும் பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்திக்க இருப்பதாகவும் கூறினார். புதுவை சோலை நகரில் கடலோர கண்காணிப்பு பணியை SP சிவதாசன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுவை கடலோர பாதுகாப்பு குறித்த ஒத்திகையின் ஒரு பகுதியாக கடற்கரை பகுதியில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அதாவது, கடல் மார்க்கமாக பயங்கரவாதிகள் ஊடுருவலை தடுக்கும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. அதன் தொடர்ச்சியாக மாநிலங்களில் கடலோர பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்த ஒத்திகை ஆண்டுக்கு ஒருமுறை நிகழ்த்தப்பட்டு வருகிறது. அதன்படி சீருடை அணியாத போலீசார் பயங்கரவாதிகள் போல் கடல் மார்க்கமாக ஊடுருவுவதாகவும், கடலோர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ள போலீசார் அவர்களை மடக்கி பிடிப்பது போன்றும் ஒத்திகை நிகழ்த்தப்படும். அதுபோன்று இந்த ஆண்டுக்கான ஒத்திகை துவக்கப்பட்டு கடலோர பகுதியில் பல இடங்களில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அதில் சோலை நகரில் கடலோர கண்காணிப்பு பணியை SP சிவதாசன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுவை மாணவர் சிறப்பு பேருந்துகளில் போக்குவரத்து அதிகாரிகள் திடீரென ஆய்வு செய்தனர். மேலும் உரிய சான்றிதழ் உள்ளதா என்று ஓட்டுநர் நடத்துனரிடம் விசாரணை நடத்தினர். புதுவை சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் மாணவர்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அந்த பேருந்துகள் ஒப்பந்த முறையில் காலையிலும் மாலையிலும் தனியார் மூலமாக இயக்கப்படுகிறது. இந்த பேருந்துகள் முறையாக இயக்கப்படுவதில்லை என புகார்கள் வந்ததால் உரிய நடவடிக்கை எடுக்க போக்குவரத்து அதிகாரிகள் தீர்மானித்தனர். அதன்படி மறைமலை அடிகள் சாலையில் மாணவர் சிறப்பு பேருந்துகளை வழிமறித்து அதிகாரிகள் அதிரடி ஆய்வு நடத்தினர். மேலும் ஆய்வின் பொழுது அந்த பேருந்துகள் உரிய வழித்தடத்தில் செல்கிறதா, பர்மிட் உள்ளிட்ட அனைத்து சான்றிதழ்களும் முறைப்படி உள்ளதா என்று ஓட்டுநர் நடத்துனரிடம் விசாரணை நடத்தினர். நியமன சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உரிய அதிகாரங்கள் இதுவரை வரையறுக்கப்படாத நிலையில் புதுவை அரசுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் நியமிக்கக்கூடாது என்று அதிமுக சார்பில் ஆளுநரிடம் மனு அளிக்கப்பட்டது. புதுவை மாநில அதிமுக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் துணைநிலை ஆளுநரை சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் மத்திய அரசால் நியமிக்கப்படும் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு என்னென்ன தகுதிகள் மற்றும் அதிகாரங்கள் உள்ளன என்பது குறித்து இதுவரை வரையறுக்கப்படாத நிலையில் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை நியமிக்கக்கூடாது என்றும், மேலும் புதுவையில் மேல்சபை இல்லாத காரணத்தால் அரசுக்கு ஆலோசனை கூற 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை மத்திய அரசு நியமனம் செய்ய முடியும் மற்றும் நியமனம் செய்வதும் செய்யாமல் இருப்பதும் மத்திய அரசின் முடிவிற்கு உட்பட்டது ஆகும். இந்நிலையில் சட்டமன்றம் அமைக்கப்பட்டு பல நாட்கள் ஆகியும் சபாநாயகர் தேர்தல் நடத்தாமல் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டும் இலாக்காக்கள் ஒதுக்காமல் உள்ள புதுவை அரசு போதிய ஆதரவு இல்லாமல் தனது ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை நியமிக்க தங்கள் மூலம் மத்திய அரசை முதல்வர் வலியுறுத்துவதாக தெரிகிறது. தனது அரசின் மெஜாரிட்டியை நிரூபிக்க நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை பயன்படுத்துவது என்பது ஜனநாயக விரோத செயலாகும். எனவே தாங்கள் அதற்கு அனுமதி தரக்கூடாது என்று குறிப்பிட்டிருந்ததாக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் கூறினார். மேலும் இதனை வலியுறுத்தி இந்திய குடியரசுத் தலைவர், பாரத பிரதமர், மத்திய உள்துறை அமைச்சர் ஆகியோருக்கும் கடிதம் அனுப்பியதாக கூறினார். அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓம்சக்தி சேகர், புருஷோத்தமன், பெரியசாமி, பாஸ்கர், கழக அவைத் தலைவர் பாண்டுரங்கன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுவை ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரியில் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் பணியில் அமர்த்த வலியுறுத்தி தொடர்ந்து 4வது நாளாக தர்ணா போராட்டம் நடத்தினர். புதுவை ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரியில் கடந்த 2 ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்த 110 ஊழியர்கள் எவ்வித முன் அறிவிப்பும் இன்றி திடீரென பணி நீக்கம் செய்யப்பட்டனர். பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் பணியில் அமர்த்த வலியுறுத்தி போராட்டம் செய்து வருகின்றனர். அதன்படி சுதேசி மில் அருகில் தொடர்ந்து 4வது நாளாக தர்ணா போராட்டம் நடத்தினர். போராட்டத்தில் ஊழியர்கள் மீண்டும் பணியில் அமர்த்த வேண்டும் என வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். போராட்டத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டனர்.
பணியில் மீண்டும் நியமிக்க வலியுறுத்தி பொதுப்பணித்துறை ஊழியர்கள் முன்னாள் முதல்வர் வைத்தியலிங்கம் வீட்டை முற்றுகையிட முயன்றனர். பின்னர் சமரச பேச்சுவார்த்தைக்கு பின் கலைந்து சென்றனர். புதுவை பொதுப்பணித்துறையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் நியமிக்கப்பட்ட 1432 ஊழியர்கள் படிப்படியாக பணி நீக்கம் செய்யப்பட்டு வருகின்றனர். இதனை கண்டித்து அவர்கள் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தில் முற்றுகை போராட்டம் செய்து தலைமை பொறியாளர் மனோகரனிடம் மனு அளித்தனர். பின்னர் கந்தப்ப முதலியார் வீதியில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் வைத்தியலிங்கம் வீட்டை முற்றுகையிட முயன்றனர். தகவல் அறிந்த SP சிவதாசன் தலைமையில் போலீசார் விரைந்து வந்து அவர்களை தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். பின்னர் 4 பேரை மட்டும் உள்ளே சென்று முன்னாள் முதல்வரிடம் பேச அனுமதித்தனர். பேச்சுவார்த்தையின் பொழுது அரசிடம் கூறி நடவடிக்கை எடுப்பதாக முன்னாள் முதல்வர் உறுதியளித்தார். இதனையடுத்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். புதுவை திருபுவனை அருகே சலவை தொழிலாளி வீட்டில் நகை திருடிவிட்டு தலைமறைவாக இருந்த கோவில் பூசாரியை போலீசார் கைது செய்து நகைகளை பறிமுதல் செய்தனர். புதுவை திருபுவனை அருகே மதகடிப்பட்டு குறிஞ்சி நகரில் ரங்கநாதன் என்பவர் வீட்டில் 18 பவுன் நகை திருடு போனதை அடுத்து அவர் திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் செய்திருந்தார். எனவே SP தெய்வசிகாமணி உத்தரவின் பேரில் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரதாஸ், சப் இன்ஸ்பெக்டர்கள் ஏழுமலை பெருமாள் ஆகியோர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக விழுப்புரம் கொங்கம்பட்டைச் சேர்ந்த ஹரிஹரன் என்ற கோவில் பூசாரியை போலீசார் பிடித்து விசாரணை நடத்தினார்கள். இதனிடையில் பூசாரி ரங்கநாதன் வீட்டில் நகைகளை திருடியதாக ஒப்புக்கொண்டார். இதனையடுத்து போலீசார் பூசாரியை கைது செய்து அவரிடமிருந்த செல்போன் மற்றும் நகைகளை பறிமுதல் செய்தனர். பின்னர் இதுகுறித்து விசாரணை நடத்தினர். இது தொடர்பாக SP தெய்வசிகாமணி கூறுகையில், இன்ஸ்பெக்டர் பாஸ்கரதாஸ் அவருடைய தலைமையில் 2 தனிப்படை அமைக்கப்பட்டது. SI ஏழுமலை பெருமாள் இவங்க தலைமையில் தனிப்படை அமைச்சு அந்த வீட்டுக்கு யார் போவாங்க, அக்கம் பக்கத்தில் யார் அப்படின்றதெல்லாம் விசாரிக்கப்பட்டது. அதில் அந்த வீட்டுக்கு போகக்கூடிய ரங்கநாதனுடைய சன்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் அந்த வீட்டுக்கு போவார் அப்படின்னு கேள்விப்பட்டு அவரை போய் செக் பண்ணப்பட்டது. அவர் பக்கத்தில் மடுகரை பக்கத்தில் உள்ள கொங்கம்பேட்டு என்ற ஊர் தமிழ்நாடு சேர்ந்தது. அவரை போய் பார்க்கும்போது அவர் வீட்டில் இல்லை. அதுக்கு பிறகு அவர் நேற்று மதியம் மடுகரையில் இருக்கும்போது அவரை அழைத்து விசாரிக்கும் போது அவர் விசாரணையில் தான் அந்த வீட்டில் இருந்ததை அவர் நண்பரை பார்க்க வரும்போது வீடு திறந்திருக்கும் போது அவரே வீட்டில் போய் அந்த அலமாரியில் இருந்தது, அதை திறந்து நான் அந்த சுமார் 18 பவுன் நகையை எடுத்துன்னு போயிட்டு வீட்டில் வச்சிருக்கேன். அதில் ஒரு 3 பவுன் நகையை மட்டும் விழுப்புரத்தில் அடமானம் வச்சு செலவு பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.